வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. எல்லாருமே நல்லா பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் 3 மார்க் 2 மார்க் கம்பல்சரியில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ரோக்ராம் ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் எந்தெந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொல்கிறேன். அந்த கொஷின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக படிச்சுட்டு போயிடுங்க. எக்ஸாம் எல்லோரும் சிறப்பாக பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி புக் பேக்கில் இருக்க கொஷினை படிச்சிருங்கப்பா. மேக்ஸிமம் 12 ஆர் லெவல் 1 மார்க்ஸ் இல்லை 10 1 மார்க்ஸ் கிட்ட நம்ம புக் பேக்லேருந்து எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் 12 கிட்ட நம்ம புக் பேக்லேருந்து எதிர்பார்க்கலாம். அதனால் புக் பேக் 1 மார்க்ஸை பார்த்திங்கன்னா கிளியராக படிச்சிருங்க. இதில் என்னென்ன 1 மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 16th லிஸ்ட் அவுட் த ஆடியோ ஃபைல் ஃபார்மேட், ஒலி கோப்பு வடிவங்களை பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 17th கொஷின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் கார்டினாலிட்டி இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் உள்ள கார்டினாலிட்டி பற்றி சிறுகுறிப்பு வரைக. 18th கொஷின் பிஹெச்பியில் உள்ள ஒரு செயற்கூற்றை எவ்வாறு அழைப்பாய், ஹவு டு யூ கால் எ ஃபங்க்ஷன் இன் பிஹெச்பி. 19th கொஷின் வாட் ஆர் த காமன் யூசஸ் இன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க், கணினி வலையமைப்பின் பொதுவான நன்மைகள் அவைன்னு கேட்டிருக்காங்க. 20 கொஷின் பார்த்தீங்கன்னா NS2 பற்றி சிறுகுறிப்பு வரைக, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் NS2. அப்புறம் 21 பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 2 DDL அண்ட் DML கட்டளைகள் அதன் கட்டளைகள் அமைப்புடன் பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் எனி 2 DDL அண்ட் DML கமெண்ட்ஸ், ரைட் இட் சின்டாக்ஸோட கேட்டிருக்காங்க. சரிங்களா, சின்டாக்ஸோட எழுதணும். 22 TCP ஆர் IP குறிப்பு மாதிரியில் உள்ள அடுக்குகள் யாவை, வாட் ஆர் த லேயர் அவைலபிள் இன் TCP அண்ட் IP ரெஃபரன்ஸ் மாடல்னு கேட்டிருக்காங்க. 23 PHPயில் உள்ள வைல் மடக்கு மற்றும் டூ வைல் மடக்குகளை வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஷியேட் வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப் இன் PHP. 24th கொஸ்டின் PHPயில் உள்ள கோப்பினை திறப்பதற்கான கட்டளை அமைப்பினை எடுத்துக்காட்டுடன் தருக, ரைட் த சின்டாக்ஸ் டு ஓப்பன் ஃபைல் ஃபங்க்ஷன் இன் PHP வித் அன் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 25th கொஸ்டின் EDI மூலம் பரிமாற்றம் செய்யப்படும் சில வகை வணிக ஆவணங்களை பட்டியலிடுக. இதில் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இந்த கொஷின்லாம் படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். படிக்கலைன்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா நாளைக்கு இதிலேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. லிஸ்ட் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் டாக்குமெண்ட் தட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ட்ரூத் EDI. 26 பொறுத்த வரைக்கும் மின் வணிகத்தில் B2B மாதிரியை பற்றி சிறுகுறிப்பு வரைக, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் B2P மாடலின் இ-காமர்ஸ். 27th ஏதேனும் 2 மின் வணிக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் பற்றி சுருக்கமாக எழுதுக, பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் எனி 2 இ-காமர்ஸ் செக்யூரிட்டி த்ரெட். 28th பூஜ்ஜிய மோடம் கேபிள் பற்றி எழுதுக, ரைட் அபவுட் நல் மோடம் கேபிள் கேட்டிருக்காங்க. 29 பொறுத்த வரைக்கும் ஹவு டு யூ ரீஜாயின் ஸ்பிளிட் பிளாக்ஸ் இன் பேஜ் மேக்கர், பேஜ் மேக்கரில் பிரிக்கப்பட்ட உரை தொகுதியை எவ்வாறு சேர்ப்பாயின்னு கேட்டிருக்காங்க. 30 கொஸ்டின் சேமிக்கப்பட்ட மடிப்பு அட்டையையும் அதன் வகைகளையும் சுருக்கமாக விளக்குக, பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஸ்டோர்டு வேல்யூ கார்டு அண்ட் இட் டைப்ஸ். 31 பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஆஃப் EDIயோட அடுக்குகளை பட்டியலிருக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் MySQLஐ இணைப்பதற்கான கட்டளையை எடுத்துக்காட்டுன்னு எழுதுக, ரைட் MySQLi கனெக்ஷன் சின்டாக்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை கன்ஃபார்ம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. 33 பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் கேட்டிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பகுதி 4ல் பார்த்தீங்கன்னா இங்கே 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் 34 என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் த ஸ்டெப்ஸ் டு ட்ரா எ ஸ்டார் யூஸிங் பாலிகன் டூல். அதுக்கு B பார்த்தீங்கன்னா பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் EDI, பாலிகன் டூலை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரம் வரைவதற்கான வழிமுறைகளை கூறுக, அல்லது பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான EDI வகைகளை விரிவாக விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. 35th பொறுத்த வரைக்கும் காம்போனன்ட்ஸ் யூஸ்ட் இன் ஈத்தர்நெட் கேபிளிங். அதற்கு R பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஓப்பன் சோர்ஸ் அண்டு ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேர், ஈத்தர்நெட் வடமிடலின் பகுதிகளை விளக்குக, திறந்த மூல மென்பொருள் மற்றும் தனி உரிம மென்பொருள் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 36 பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ER மாடல் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் ஹவு த DNS இஸ் ஒர்க்கிங், பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் ER மாதிரியின் அடிப்படை கருத்துக்களை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க.
டிஎன்எஸ் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. 37 பொறுத்த வரைக்கும் அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். எக்ஸ்பிளைன் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் கான்செப்ட் இன் பிஹெச்பி வித் அன் சூட்டபிள் எக்ஸாம்பிள். பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகளை விளக்குக. பிஹெச்பியில் பயனர் வரையறுக்கும் செயற்கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் ரோல்ஸ் ஆஃப் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆர் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் ஸ்ட்ரக்சரை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட. பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகளை விளக்கமாக எழுதவும். ஃபார் மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.